வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த கிரேவ் டான்சர்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரரை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது இந்த டைட்டில் இருக்குல்ல, த கிரேவ் டான்சர்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி கல்லறையில டான்ஸ் ஆடினதின் விளைவு சில பேய்கள் கிளம்புது அப்படின்ற மாதிரியான தீம்ல அமைக்கப்பட்ட கதை. அதாவது மரணத்தை மதிங்க, இல்லைன்னா சில விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நபரோட மறைவை காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு அந்த சோகத்தினால சரக்கு அடிக்கிறாங்க. அண்ட் அவரோட கல்லறைக்கு அன்னைக்கு நைட்டு விசிட் பண்றாங்க. போனவங்க சும்மா இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு நோட்டை எடுத்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லறை மேல இருந்து டான்ஸும் ஆடுறாங்க. இவங்க எந்தெந்த கல்லறை மேல இருந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அந்தந்த கல்லறையோட பேய்கள் கிளம்பிடுது அண்ட் இவங்களை துரத்துது அப்படின்னே சொல்லலாம். அந்த பேய்கள் யாரு அண்ட் இவங்களுக்கு என்ன ஆச்சு, டுவர்ட்ஸ் எண்ட் இறந்தாங்களா இல்ல பொழைச்சாங்களா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றதே கண்டிப்பா இந்த படத்தோட கான்செப்ட் தான். அதாவது அந்த கல்லறையில இருந்து பேய்களை எலும்ப வைக்கிறது அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பேய்கள் யாரு அப்படின்றதுக்கான பிளாஷ்பேக் அப்படின்றது ரொம்ப கொடூரமாவே காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒண்ணுமே டெரரான சம்பவங்கள் பண்ண பேய்களா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த 3 பேருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் காட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் எண்ட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இதுல காட்டக்கூடிய கொலைகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ராவாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளா ஒரு ஹாரர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. தேவையில்லாத மல்டி லேயரு, நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணல. அதுக்கே ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனையா பட்ட விஷயங்கள் அப்படின்றது ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. இன்னுமே கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். மேபி இந்த படம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படம்னால அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னுமே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நகர்த்தி இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.